நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்க B.R. பந்துலு தயாரிப்பில் வெளிவந்த கர்ணன் திரைப்படத்துக்கு இது வைர விழா ஆண்டு. இந்த கூட்டணியில் வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு ரகம், கர்ணன் வேறு ரகம். கட்டபொம்மனுக்கு ஒரே பகைவன், ஒரு சில ஆள்காட்டிகள் அப்படின்றதோடு பன்முகத்தன்மை இல்லாத ஒரு கதாபாத்திரம். ஆனால் கர்ணன் கதாபாத்திரமோ மிகப்பெரிய பராக்கிரமசாலி, உலகத்தின் துர்பாக்கியசாலியும் அவன்தான். மிகவும் போற்றப்பட்ட மனிதனும் அவன்தான். அவனுடைய தாய் தொடங்கி பலராலும் உதாசீனம் செய்யப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட மாவீரன். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தவன். இப்படி பலவித வண்ணங்கள் கொண்ட இந்த புராண காவிய நாயகன் கதாபாத்திரத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடித்ததை தமிழ் திரையுலகம் என்றுமே மறக்காது. அங்க தேசத்தின் அதிபதியே வருக வருக. அருமை தங்கையே, என்னை உன் கணவன் இப்படி தாக்கி பேசுவதற்கு ஒரு தடை போட மாட்டாயா? தவறுதான். உங்களை நீங்களே மரியாதையாக அழைத்துக் கொள்வது போலல்லவா அது? என்னை போல் வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி? கொடைவள்ளலே வருக வருக. அடித்த இடத்தை துடைத்து விட்டு மீண்டும் அதே இடத்தில் பலமாக அடித்து விட்டாயே. இது என்ன விட்டுடம்பு? உன் கவச குண்டலம் எங்கே? கேட்டவருக்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயினும் என்ன, கொடுப்பவனுக்கு உயிரும் ஒரு பொருட்டல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? அதன் விளைவு எங்களுக்கெல்லவா கெடுதலாக முடிந்தது. மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது இப்போது? புரிந்துதான் பேசுகிறாயா நீ? உடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்து நிற்பதால் உன் வலிவுக்கு குறைவல்லவா அது? எங்கள் குல எதிரி பாண்டவர்களையோ அர்ஜுனனையோ இனி நீ வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம். அஞ்ச வேண்டாம். நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதமின்றி கிளம்புவது என்ன பலன்? அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலம். அதை எடுத்து எறிந்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்ற செய்யும் வேலை? குற்றமென சொல்லுங்கள், உணர்ந்து ஒத்துக் கொள்கிறேன். ஆனால் அதை வைத்து குதர்க்க வேலை செய்யாதீர்கள். நான் ஒரு நன்றி கட்ட மிருகம் அல்ல. மறந்து விடாதீர்கள். நண்பா, நமக்குள் பேச்சு முற்றுவது நமக்குத்தான் பலகீனம். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது ஒன்றுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி. பரசுராமர் ஒருவர்தானே அதை அறிந்தவர். ஆமாம், அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும். அந்தணர்களை தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. இதனை இடிச்செயல். நான் பொய்யுரைப்பதா? நண்பா, உன்னை பழுதுபடுத்த நினைப்பவன் அல்லனா. ஆனாலும் என் சபதம் நிறைவேற உன்னை விட ஒரு துணை யாரும் இல்லை எனக்கு. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ. எனக்காக நீ இதை செய். தட்டாதி. இதுதான் என் இதய அஞ்சலி உனக்கு. நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன். இறக்கும் வரை எதையும் செய்வேன். அதுதான் எனது நன்றி கடன். கர்ணா, கர்ணா. தமிழில் வெளியான முதல் ஈஸ்ட்மேன் கலர் படமாக இருந்து வரும் கர்ணன் படத்துல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் NT ராமாராவ் அவர்கள் கிருஷ்ணராக நடிச்சிருந்தாரு. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் கர்ணனின் கம்பீரம் மட்டும் குறையவில்லை. எத்தனை மறுவெளியீட்டிலையும் கர்ணன் திரைப்படம் சோகத்திலேயே தொடங்கி சோகத்திலேயே முடிஞ்சாலும் படத்தில் விறுவிறுப்புக்கு குறைவில்லை. அதேபோல் இது புராண காலகட்ட கதையாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலையும் வெளிப்படும் தாழ்த்தப்பட்டவனுக்கு நிகழும் அவமானங்களும் அதனூடாக அவன் அனுபவிக்கும் வலியும் வேதனையும் அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. 1964 வெளிவந்த இந்த கர்ணன் திரைப்படம் அதற்கு உதாரணமாக பல்லாயிரக்கணக்கானோர் வீற்றிருக்கும் அரங்கில் அர்ஜுனனை விட வில் வித்தையில் கர்ணன் சிறந்து விளங்கினாலும் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்ற ஒரே காரணத்தால அந்த இடத்துல அவன் சந்திக்கும் அவமானங்களும் என்னதான் துரியோதனனின் நண்பன் குறுநில மன்னன் போன்ற உயரிய கௌரவத்தை கொண்டிருந்தாலும் கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்னு தெரிந்ததும் அவன் மீதான அவரது மாமனாரின் ஏளன பார்வையும் வார்த்தைகளுமே அதற்கு அருமையான காட்சிகள்.
ஊருக்கே கெட்டவனாக இருந்தாலும், என்னதான் அர்ஜுனனை அவமானப்படுத்தும் நோக்கம் இருந்தாலும், அந்த போட்டி மைதானத்துல கர்ணனுக்கு ஆதரவாக துரியோதனன் பேசும் உண்மைகள் சாட்டையடி வசனங்கள். இந்த போட்டியில் என் வில் திறமை கண்ட பிறகு வில்லுக்குருவன் யார் என்பதை சொல்லிக் காட்டுங்கள். யார் நீ? கர்ணன். தாய் தந்தையர், குலம். துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நானும் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்வதா? பிறப்பறியாதவன், தேரோட்டி அதிரதனின் வளர்க்கும் கலை. பிறப்பறியாதவனின் மறு அவதாரம் தேரோட்டி மகன் என்ற மற்றொரு இழிபிறப்பு. கர்ணா, வில்லோட்டுவது என்பது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டுவது. இது வெறும் விளையாட்டு கூடமல்ல. இது விளையாட்டு கூடம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யாரென நீங்கள் காண வேண்டும். காட்டு உன் வீரத்தை. பாருங்கள், பல தலைகள். கர்ணன் நெய்ய போகும் ஒரே பானம் அத்தனை தலைகளையும் அறுத்தறிய போகும் அதிசயத்தை பாருங்கள். அவசரப்பட்டு துடுக்குத்தான் பேச வேண்டாம். அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே. இதனில் உனக்கு அதிகம் தெரியும் என்று நினைத்து இருமாந்து போகாதே. நான் தயார். உனக்கு துணிவிருந்தால் எடுவில்லை. இருவரில் ஒருவர். அவர் எவர் என்று பார்த்து விடலாம். ஆஹா, உன்னை போட்டி கலைக்க ஒரு சத்திரியன் தான் தகுதி உடையவன். கர்ணா, நீ சத்திரியனா? பிறப்பை கொண்டா வீரத்தை மதிப்பது? அறிவுடைய மகனும் கற்புடைய மாதர் இன்னென்ன இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது எவ்வளவு சிரிப்பிற்குரிய விஷயமோ அதுபோலத்தானே வீரத்திற்கு வேலை போடுவதும் பொருந்தும். வெள்ளையினால் கத்து செய்தால் விளையாடத்தான் உதவும். இரும்பினால் கத்து செய்தால் வீரத்திற்கு உதவும். இரும்பு தாழ்ந்தது என்று வீரப்போரையே நீங்கள் வெறுத்து விட வேண்டும். அப்போதுதான் உங்கள் தர்மத்திற்கு அர்த்தம் காண முடியும். துரியோதனா, ஆசிரியர்களான நாங்கள் வகுப்பதுதான் தர்மம். அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. நீங்களோ மற்றொரு ஆச்சாரியா துரோணரோ பிறப்பால் சத்திரியர்களா? எதனால் வீர வித்தையை கற்றீர்கள்? எதனோடும் எம்மை நினைத்து பேசாதே. நாங்கள் எதையும் செய்ய தகுதி கொண்டவர். அப்படி என்றால் உங்கள் முடிந்த முடிவதான் என்ன? அர்ஜுன சத்திரியன். அவனை எதிர்க்க மற்றொரு சத்திரியன் தான் முன்வர வேண்டும். கர்ணா, கோவிலியே. அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டும் என்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவார். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன். என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிரே, மானங்காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம். கர்ணனும் சுபாங்கியும் ஒருவரையொருவர் நினைத்து கனவில் பாடும் ஒரு அற்புத பாடல். இரவும் நிலவும் வளரட்டுமே, இனிமை சுகங்கள் பெருகட்டுமே. இந்த பாடலை TMS அவர்கள் மற்றும் P. சுசிலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. நிலவும் வளர
பெறவும் உதவட்டுமே, தரவும் பெறவும் உதவட்டுமே, நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே, நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. அங்கு அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே, அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. முத்துக்களை எடுக்கவா, சிதறிய முத்துக்களை கோர்க்கவா அப்படின்னு துரியோதனன் கேட்பது கர்ணன் துரியோதனன் நட்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டே மட்டுமில்லாமல் ஒருவேளை துரியோதனனும் நல்லவனா அப்படின்னு தோன்ற வைக்கும் காட்சிகள். இந்த முறை எனக்குத்தான் வெற்றி. அதுதான் நடவாது. எந்த முறையும் வெற்றி எனக்குத்தான். பெண்கள் எப்போதுமே தோல்வியை தாழ மாட்டார்கள். ஆகையால் நான் விட்டுக் கொடுத்தால் தான் உண்டு. ஆண்களுக்கு வீரம் அதிகம் இருக்கலாம், அறிவு பெண்களுக்கு தான் அதிகம். இது அறிவு விளையாட்டு. குழந்தைகள் சிறுகச் செய்தாலும் அதை பெரிதாக பேசுவது மரபு. அதுபோல் பெண்களின் சிறிய செயலையும் சாதாரண பேச்சையும் கூட உயர்வாக பாராட்டுவது ஆண்களின் கடமை. அதைக் கொண்டு நீங்கள் அதிகம் திறமையோ அறிவோ படைத்தவர்கள் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு வீண் நினைப்பும் தற்பெருமையும் தான் ஆண்களுக்கு மிச்சம். ஆனால் எதிலும் வெற்றி எங்களுக்குத்தான். பேசு பேசு, வெற்றி என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பார். பிறகு உன் பேச்சு தானாகவே நின்றுவிடும். பூஜ்யம். எங்கே ஓடுகிறாய்? உங்கள் ஆட்டம் நிற்க வேண்டாம், வெற்றி வரை தொடரட்டும். சிதறிய முத்துக்களை நான் எடுக்கட்டுமா, எடுத்தவைகளை கோர்க்கட்டுமா? நண்பா, கர்ணா, என்ன நடக்கும்? விளையாட்டின் உற்சாகத்தில் செய்தது யாதன புரியாமல் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். எனது மாபெரும் தவறை உணர்ந்து என் உடலெல்லாம் பதறுகிறது. எவ்வளவு அறியாத்தன் உனக்கு! தங்கையின் மடியை பிடித்து இழுத்ததில் அண்ணனுக்கு ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம்? உன்னையோ என் மனைவியையோ நான் நன்கு அறியாதவனா? இந்த பேரமை உன்னிடத்தில் உதித்ததே பெரும் தவறல்லவா? என் உயிரே, என் தெய்வமே, கர்ணா,
கர்ணனிடம் கூட பிறந்த கவச குண்டலத்தை பறிக்க அர்ஜுனனின் தந்தையாகிய இந்திரன் அந்தணர் வேடத்துல வந்து யாசிக்கிறான். அப்போது அவன் பாடிய பாடல்தான் என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது. இந்த பாடலை PBS அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. வணக்கம் வயோதிகரே. வணக்கம் மன்னா. கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான். இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.